விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணையை ரத்து செய்தது மாநில தேர்தல் ஆணையம். புதிய அறிவிப்பாணையை இன்று மாலையில் வெளியிடும் என எதிர்பார்ப்பு. எப்போதும் இல்லாத உச்சத்தை தொட்டது வெங்காயம் விலை. சில்லறை விற்பனையில் கிலோ 220 ரூபாயை தொட்டது. சென்னை உள்பட தமிழகம் மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜிஎஸ்டியின் அடிப்படை வரி விகிதங்களை உயர்த்த மத்திய அரசு திட்டம். எதிர்பார்த்த அளவு வரி வசூலாகாத நிலையில் நடவடிக்கை. மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தரப்படும் என்ற வாக்குறுதியையும் சட்டத்தையும் மத்திய அரசு மீறிவிட்டது. வழக்கு தொடர்ந்தாவது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்ட தேர்தல். 20 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்டிருந்த அறிவிப்பாணையை தமிழ்நாடு மாநில தேர்தல் நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று மாநில தேர்தல் ஆணையம் நேற்றே அறிவிப்பு செய்திருந்தது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தேர்தல் அலுவலர்களையும் திரும்பப் பெறுவதாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி அறிவிப்பு செய்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு நேற்று மாலை தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் சண்முகத்துடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி மற்றும் அதிகாரிகள் நேற்று மாலை ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி அளவில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி மற்றும் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அதேபோன்று புதிய அறிவிப்பு உள்ளாட்சி தேர்தலுக்கான ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதிக்கான புதிய அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்று தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி இன்று மாலை 4 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த சந்திப்பின் பொழுது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புதிய தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்று மாலை 4 மணி அளவில் புதிய தேர்தல் அறிவிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து தேர்தலை நடத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய 9 மாவட்டங்களுக்கு வார்டு மறுவரையறை செய்வதற்கு 4 மாதங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த 9 மாவட்டங்களில் வார்டு மறுவரை எந்த வகையில் செய்ய இருக்கிறோம், அதற்கான கால அவகாசங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக வார்டு மறுவரை செய்வதற்கு
அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவது குறித்த உள்ளிட்ட தகவலும் புதிய தேர்தல் அறிவிப்பு குறித்த தகவல் இன்று மாலை 4 மணிக்கு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரண்யா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார். எதிர்பார்த்த அளவு வரி வசூலாகாத நிலையில் ஜிஎஸ்டியின் வரி விகிதங்களை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னாட்சி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை பெறுவது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2019-20 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டி மற்றும் இழப்பீடு வகையில் சுமார் 5,909 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டி மாநில நிதி தன்னாட்சி உரிமையை தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக சரணாகதி செய்துவிட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஜிஎஸ்டி சட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு இதுவரை ஏற்பட்ட இழப்பீடு எவ்வளவு, வராமல் நிலுவையில் உள்ள தொகை எவ்வளவு என்பதை மக்கள் அறியும் வண்ணம் தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மாநிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் சட்டத்தையும் மீறியுள்ள மத்திய அரசு மீது வழக்கு தொடுத்தாவது தமிழ்நாட்டின் நிதி தன்னாட்சி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விஷயத்தில் தொடர்ந்து எவ்வித நடவடிக்கையுமின்றி அமைதி காப்பது மாநிலத்திற்கு மேலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்தது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் லேசான சாரல் மழை பெய்தது. கிண்டி, அசோக் நகர், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்ததால் குளுமையான சூழல் காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், நன்னிலம், கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு, திருப்பட்டினம், கோட்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. ஆங்காங்கே மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் பலத்த மழை பெய்தது. பின்னர் சிறிது இடைவெளி விட்டு கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது. தற்போது தென் தமிழகம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்கிறது. இந்நிலையில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 224 ரூபாய் சரிவு கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 28 ரூபாய் விலை குறைந்து 3612 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று தங்கம் ஒரு சவரன் 29,120க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 224 ரூபாய் விலை குறைந்து 28,896 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 46 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையாகிறது. புதுச்சேரியில் முதன்முறையாக முழுக்க மகளிர் மட்டுமே பணியாற்றும் தபால் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் அருகே அரவிந்தோ ஆசிரமம் அஞ்சலகம் செயல்பட்டு வந்தது. இந்த அஞ்சலகம் இன்று முதல் மகளிர் அஞ்சலமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முழுக்க பெண் ஊழியர்கள் மட்டுமே இந்த அஞ்சலகத்தில் பணியாற்றுவார்கள்.
புதுச்சேரியில் முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள மகளிர் அஞ்சலகத்தை சென்னை மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். இந்த அஞ்சலகத்தில் எழுத்தர் முதல் காவலாளி பணியிடம் வரை பெண்கள் தான் பணியாற்றுவார்கள். ஏற்கனவே சென்னையில் ஒரு மகளிர் அஞ்சலகம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது புதுச்சேரியிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அஞ்சல் கோட்டங்களிலும் மகளிர் அஞ்சலகங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த அஞ்சலகத்தில் இனிமேல் பெண்கள் மட்டும்தான் வேலை செய்வார்கள். ஒரு ஆண் கூட இந்த அஞ்சலகத்தில் வேலை செய்ய மாட்டார். அது போஸ்ட் மாஸ்டர் ஆகட்டும், போஸ்ட் உமன் ஆகட்டும், இல்லைன்னா கிராமின் டாக் சேவக்னு சொல்லுவோம், அவங்களா இருக்கட்டும், கிராமப்புறத்தில் ஒரு பெண்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆஃபீஸ் பியூனாக இருக்கட்டும், இல்லை கவுண்டரில் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பெண்கள் தான் செய்வாங்க. இன்றைக்கி 6 பெண்கள் இருக்காங்க இந்த ஆஃபீஸில். இவங்க இவங்களோட டென்யூர் இங்கே முடித்து மாறுறச்சியும் அடுத்து வர எம்ப்ளாயிஸும் விமனாக தான் இருப்பாங்க. யாருமே ஆண்கள் இங்கே போஸ்ட் செய்யப்பட மாட்டாங்க. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு இன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. 20 தொகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மொத்தம் 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. நவம்பர் 30ஆம் தேதி 13 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையடுத்து 20 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஜாம்ஷெட்பூர் கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறுகிறது. இதர 18 தொகுதிகளில் மாலை 3 மணி வரை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நக்சல் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 42,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குகள் எண்ணும் பணி டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜார்க்கண்டில் ஆளும் பாஜக முதன்முறையாக கூட்டணி அமைக்காமல் போட்டியிடுகிறது. பாஜகவிற்கு எதிராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் கூட்டணி போட்டியிடுகிறது. இதில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இனி சில விரைவு செய்திகளை பார்க்கலாம். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 7ஆம் நாள் உற்சவமாக இன்று தேரோட்டம் நடைபெறவுள்ளது. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகள், பஞ்சமூர்த்திகளின் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 7ஆம் நாளான இன்று பிற்பகல் மகாரத தேரோட்டம் நடைபெறுகிறது. இதில் பஞ்சமூர்த்திகளின் 5 ரதங்களில் தேரோட்டம் நடைபெறும். தேரை வடம் பிடித்து இழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வெங்காயத்தை பரிசாக வழங்கி மணமக்களை நண்பர்கள் வாழ்த்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரை அடுத்த சோத்துப்பாக்கத்தில் பிரேம்குமார், மார்கரெட் கோல்டா தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் நடந்தது. திருமணத்திற்கு வந்த மணமகனின் நண்பர்கள் 2 கிலோ வெங்காயத்தை மணமக்களுக்கு பரிசாக அளித்தனர். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுத்தம் செய்தனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பெசன்ட் நகர் கடற்கரையை சுமார் 500 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுத்தம் செய்தனர். இந்நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய சோனாலி மிஸ்ரா ஐபிஎஸ், பெசன்ட் நகர் கடற்கரையில் தொடங்கி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக கூறினார். குஜராத்தின் சூரத் நகரில் உள்ள பத்ரி நாராயணன் கோயிலில் முற்றிலும் சூரிய சக்தி மின்சார பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் 50 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் சூரிய சக்தி மின்சார பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் மின்சாரம் சேமிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் சாலையோர கடை ஒன்றில் ராகுல்காந்தி தேநீர் அருந்தியுள்ளார். தனது நாடாளுமன்ற தொகுதியான வயநாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல்காந்தி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதனிடையே சாலையோர கடை ஒன்றில் ராகுல்காந்தி தேநீர் அருந்தியது அங்குள்ள மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் நுகர்வோர் நம்பிக்கை 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாட்டில் பரவலாக 13 நகரங்களில் சுமார் 5334 குடும்பங்களில் ரிசர்வ் வங்கி நுகர்வோர் நம்பிக்கையில் தற்போதுள்ள சூழல் குறித்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி நுகர்வோர் நம்பிக்கை குறியீடு சென்ற நவம்பர் மாதத்தில் 85.7 குறைந்திருப்பதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இதுவே முந்தைய செப்டம்பர் மாதத்தில் நுகர்வோர் நம்பிக்கை குறியீடு 89.4 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையின்மை அதிகரிப்பு, பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட காரணங்களால் நுகர்வோர் நம்பிக்கை 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு சரிந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இது தவிர வங்கிகள் கடன் வழங்குவதில் விதித்த கடுமையான கட்டுப்பாடுகள் உள்நாட்டு நுகர்வோர் சந்தையை சுமார்
சுமார் 60% பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழுதுகளை சரி செய்து தருவதற்காக மாருதி சுசுகி நிறுவனம் 63,000 கார்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. மோட்டார் ஜெனரேட்டர் அலகில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து தருவதற்காக மாருதி சுசுகி நிறுவனம் 63,493 கார்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பெட்ரோல் ஸ்மார்ட் ஹைபிரிட் ரகத்தில் விற்பனை செய்யப்பட்ட சியாஸ், எர்டிகா, XL6 கார்களில் மோட்டார் ஜெனரேட்டர் அலகில் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதால் அவற்றை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். புதிய தலைமுறை.